ஹாய் கைஸ், ஜப்பானில் பர் நைட்டுக்கு 6,000 ருபீஸ் அப்படிங்கிற ரூம் இப்படி தான் இருக்கும். அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். இல்லை ஏன் பண்ணேன்னா இந்த டேப்பை காமிக்கலாம். இந்த டேப்பை பாருங்க, ஒரே டேப்பு. ஸோ இது வந்து இப்படி மாற்றிக்கலாம். கீழே இருக்குன்னா தண்ணி இங்கே வரும், மேலே ஏற்றணும்னா தண்ணி இங்கே போகும். அதே மாதிரி இதுதான் வந்து வாட்டர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து ஹாட்டு கோல்டு, அதை வந்து நம்ம வந்து இதில் எப்படி மாற்றிக்கலாம். ஸோ ஏன் அதை காமிச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு டேப் வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஜப்பான்கார மூளை வந்து எப்படி யோசிச்சுருந்தாங்க. ஒரே டேப்பு 3 கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் எதுக்கு பார்த்தீங்கன்னா, காலைக்கடன் போயிட்டு வந்துட்டு நீங்கள் கழுவணுன்னா இதை வச்சு தான் கழுவணும். அதில் சாஃப்ட்டு பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக தண்ணி அடிக்கும். ஸ்ப்ரே பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா சகட்டு மேனிக்கு அடிக்கும். பிடட்டு அமுக்கிட்டிங்கன்னா விட்டு விட்டு அடிக்கும். ஸோ அதனால் ஜப்பான் கொரியாலாம் வந்தீங்கன்னா உங்களோட நிலைமை வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜப்பான் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க மனதளவில். ஸோ அவ்வளோதாங்க. பாய்.